அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நள்ளிரவு நேரத்தில் 4 ட்ரோன்கள் பறந்து வந்து தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தானின் முரடிகே நகர மக்கள் பதற்றத்துடன் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்தியா தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய இந்த 9 இடங்கள்ல ஒரு இடத்துல இந்தியா ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்திருக்கிறது. அந்த நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் பார்த்த காட்சிகளை அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாக தகவல் சொல்லியிருக்கின்றன. குறிப்பாக முரடிகே பகுதியில் நடந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் என்பது ட்ரோன் மூலியமாக நடத்தப்பட்ட துல்லியமான ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலை நேரில் பார்த்திருக்கக்கூடிய அந்நாட்டு மக்கள் பேட்டியானது தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கு. அதில் அவர்கள் சொல்லும் பொழுது 4 ட்ரோன்கள் பறந்து வந்து தாக்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு நேரத்துல ஒரு 4 ட்ரோன்கள் பறந்து வந்து தாக்குதல் நடத்தியதாகவும், குறிப்பாக அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த ட்ரோன் வந்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ட்ரோனை பொறுத்தவரையிலும் இந்த ட்ரோன் முதலில் பறந்து வரக்கூடிய வழக்கமான ட்ரோனாக தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணீராகும். ஆனால் அந்த ட்ரோனுடைய வடிவமைப்பு அதெல்லாம் மாற்றங்கள் இரவு நேரங்கள் இருக்கக்கூடிய நேரங்கள்ல அவர்களுக்கு முழுமையாக தெரியாத காரணங்களால் அது விழுந்து வெடித்ததுக்கு பிறகே அந்த ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை அங்கு இருக்கக்கூடிய அந்த முரடிகே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொண்டதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவுடைய இந்த தாக்குதல் என்பது துல்லியமான ஒரு தாக்குதல். அதாவது அங்கு அந்த பயங்கரவாதிகள் கூடாரத்தில் சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் அந்த பயங்கரவாதிகளுடைய கூடாரங்கள் மட்டும் தாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக மிக துல்லியமாக தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதுக்காக பயன்படுத்தப்பட்டதுதான் அந்த 4 ட்ரோன்கள். நள்ளிரவுல 12:45 என்ற அளவுல இந்த ட்ரோன்கள் அங்க பறந்ததை அங்கு தூங்கி கொண்டிருந்தவர்கள் சிலர் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இந்த ட்ரோனை பார்த்தது பிறகு அது விழுந்து வெடித்திருக்கிறது. அதுக்கு பிறகு மற்ற 3 ட்ரோன்கள் பறந்து வந்ததாகவும் சொல்கின்றன. மேலும் அங்க முரடிகே நகரில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய முகாம்களை அங்கு அந்த ட்ரோன்கள் பறந்து வந்து அங்கு விழுந்து வெடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ட்ரோன்களை விழுந்து வெடித்தது அவர்கள் சொல்ல வைத்து பார்க்கும் பொழுது இது கமிகாஸ் என சொல்லக்கூடிய ட்ரோன் வகையை சார்ந்ததாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்தியா பயன்படுத்திருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள்ல இந்த கமிகாஸ் ட்ரோன் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த கமிகாஸ் ட்ரோன் என்பது ஒரு வழக்கமாக ஒரு வான்வெளி தாக்குதலுக்காக பயன்படுத்தக்கூடிய நவீன ஏவுகணைகள் போல் இல்லாம இது ஒரு தற்கொலை தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரோன். அதாவது கமிகாஸ் ட்ரோன் என்று சொல்லக்கூடியது வெடிப்பொருட்கள் ஏந்தி சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன். இது சென்று எந்த இடத்தில் தாக்குதல் நடத்த வேண்டுமோ அந்த இடத்தில் விழுந்து அதன் பிறகு அது வெடிக்க செய்யும். இதன் மூலமாக ஒரு தற்கொலைப்படை வீரர் போல இந்த கமிகாஸ் ட்ரோன் என்பது செயல்படும். மேலும் இதனால் இந்திய ராணுவத்தை சார்ந்த யாருக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் தாக்குதலும் இருக்காது. அதே நேரத்தில் எந்த இலக்குல போய் தாக்கணுமோ அதை மிக துல்லியமாக சென்று அந்த இடத்துல தாக்க முடியும். அதே நேரத்தில் நாம் எங்க தாக்குகிறோம் என்பதை நேரடியாக பார்த்து அதன் பிறகு அது உறுதி கொண்டு அதை தாக்க முடியும். இதுதான் இந்த கமிகாஸ் ட்ரோனுடைய ஒரு சிறப்பு அம்சம். அந்த வகையான ட்ரோனாக இது இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்தியா பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் என்பது வழக்கமான ஆயுதங்களை தாண்டி மிக முக்கியமாக துல்லியத்தன்மைக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த 4 ட்ரோன்கள் பறந்து வந்த காட்சிகளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த ட்ரோன் விழுந்து வெடித்திருக்கிறது. அதன் பிறகு மற்ற 3 ட்ரோன்கள் வந்திருக்கின்றன. இந்த ட்ரோன்கள் வந்தது வெடித்தது அனைத்தும் அவர்கள் சொல்லக்கூடிய நேரப்படி 12:45 என்று வைத்துக் கொண்டு இந்திய நேரத்திற்கு அதில் ஏதும் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான நேர இடைவெளியில குறைந்தபட்சம் அவர் சொல்லக்கூடிய நேரம் என்பது ஒரு 1/2 மணி நேர இடைவெளியில் இருக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா குறிப்பிட்ட அந்த நள்ளிரவு 1 மணி அளவுல இந்த தாக்குதல்கள் நடந்ததை அவர்கள் நேரடியாக பார்த்திருக்கக்கூடிய ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறாங்க. மேலும் அவர்கள் பார்த்ததாக சொல்லக்கூடிய நேரங்களில் எங்கேயுமே அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய மக்கள் பாதிக்கப்படவில்லை. முழுக்க அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய கூடாரங்கள் குறிவை தாக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவினுடைய தாக்குதல் திறன் இதையெல்லாம் தாண்டி மிக துல்லியமான திறனுடன் தாக்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவுடைய ராணுவம் வலுவடைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. மேலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கு குண்டு வெடித்திருப்பது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை தவிர்த்து வேறு யாருக்கும் அங்கு தீங்கு ஏற்பட்டதாக இதுவரையிலும் ஒரு சிறிய தகவல் கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்தியா மிக துல்லியமாக மக்களுக்கு மீது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது வெறும் கூடாரங்களான பயங்கரவாதிகளுடைய கூடாரங்கள், பயிற்சி முகாம்கள், அவர்கள் பதுங்கக்கூடிய இடங்கள், அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் என்பதை மிக முக்கியமாக கண்டறிந்து அதன் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் அனைத்தும் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த அடிப்படையில் தற்போது இந்த 3 ட்ரோன்கள் பின்னால் வந்ததும் முதலில் ஒரு ட்ரோன் வந்ததும் என்பதெல்லாம் அவர்கள் நேரில் பார்த்திருக்கிறார்கள். மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலை அவர்கள் ஊரில் பீதியும் பதற்றமும் நிலவுவதாகவும் முரடிகே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்தியா என்பது இந்த தாக்குதலை முதல் கட்ட தாக்குதலாக தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இது கொலாட்டரல் டேமேஜ் ஆக இல்லை. அதே அளவுல
இது பொதுமக்களை தாக்கக்கூடிய தாக்குதலாக இல்லாமல் முழுக்க முழுக்க பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை அழிக்கக்கூடிய, பயங்கரவாதத்தை வேறறுக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன் சிந்தூராகத்தான் இது அமைந்திருக்கிறது. ஆனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குண்டுவெடித்ததனால் பதற்றத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்தியா அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள் தன் வேலையை மிக துல்லியமாக செய்து முடித்திருக்கிறது என்பது அங்கு நேரில் பார்த்தவருடைய சாட்சியாக நமக்கு தெரிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.